வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எடுத்துக்காட்டு 4 பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் எடுத்துக்காட்டு 3, 2, 1 எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டேன். யாராவது பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியத்தோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எடுத்துக்காட்டு 4 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பின்வரும் விவரங்களில் இருந்து 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய முதல் கண்டறியவும். அதாவது நமக்கு விடுபட்டதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது என்னது மிஸ்ஸிங் ஃபிகர். ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இறுதி முதலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, தொடக்க முதல் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ தொடக்க முதல்? தொடக்க முதல் பார்த்திங்கன்னா 27,500. அதுதான் தொடக்க முதல். அதுக்கப்புறம் உரிமையாளர் தன் சொந்த பயனுக்காக சரக்கு எடுத்தது. சொந்த பயனுக்காக எடுத்தது அப்படிங்கிறது நமக்கு என்னது, எடுப்புகள். சரிங்களா, சொந்த பயனுக்கு சரக்கு எடுத்தது எடுப்புகள். அதுவே வந்துட்டு அவங்க ஆஃபீஸ்க்காக எடுத்திருந்தாங்கன்னா அது எடுப்புகளில் வராது. சரிங்களா, அதுக்கப்புறம் அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல். அந்த ஆண்டில் என்ன பண்ணியிருக்காங்க, கூடுதலாக கொண்டு வந்திருக்காங்க ஒரு 2,500 ரூபாய். அதுக்கப்புறம் லாபம் 10,000 ரூபாய். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ட்ரீ மெத்தட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபார்மேட் நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மேலே வியூ ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொடக்க முதல், அதுக்கு ஆப்போசிட் இறுதி முதல், அதுக்கப்புறம் கூடுதல் முதல், அதுக்கு ஆப்போசிட் எடுப்புகள், அதுக்கப்புறம் லாபம் நட்டம். ஸோ இந்த 6மே எழுதிட்டு என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 4மே என்ன பண்ணுறோம், அதுக்கு கீழே என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு லாபம் இருக்கனால கண்டிப்பாக நட்டம் வராது. ஸோ நட்டத்தை அடிச்சு விட்டுடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், 2 சைடுமே டோட்டல் பண்ணுங்கள். அதிகமாக வர சைடை கம்மியாக வர சைடு கூட லெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இறுதி முதல் கிடச்சிரும். அப்போ இறுதி முதல் எவ்வளோ நமக்கு கிடைக்குதுன்னா 35,000 ருபீஸ் நமக்கு இறுதி முதல் கிடைக்கிது. சரிங்களா, அது வந்து நமக்கு என்ன, இருப்பு கட்டும் தொகை. எது நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு என்ன எழுதணும், இருப்பு கட்டும் தொகை அப்படின்னு கண்டிப்பாக எழுதணும். அது கூட நம்ம என்ன அமௌண்ட்டை கூட்டணும் அப்படின்னா எடுப்புகளை கூட்டணும். ஸோ எடுப்புகள் அப்படிங்கிறது இங்கே எதுக்காக ப்ராக்கெட்டில் சொந்த பையனுக்கு சரக்கு எடுத்ததுன்னு போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ 35,000ல் 5,000 கூட்டணும் அப்படின்னா 40,000. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த 40,000ல் அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 2,500 கூட்டி கழித்து 37,500ன்னு சொல்லி சரிக்கப்பட்ட இறுதி முதல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தொடக்க முதல் 27,500 கழிச்சோம் அப்படின்னா அவ்வாண்டின் லாபம் 10,000. ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. ட்ரீ மெத்தட் நீங்கள் எங்கே போடணும் அப்படின்னா ரஃப் ஷீட்டில் தான் போடணும். ஸோ ரஃப் ஷீட்டில் தெளிவாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார்மேட்டில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதாவது இறுதி முதல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணி லாபம் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுனே ஃபைனலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இறுதி முதல், சரிங்களா, இறுதி முதல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எழுதிட்டு அமௌண்ட் எவ்வளோ உங்களுக்கு ஆன்சர் 35,000 அப்படின்னு எழுதி என்ன பண்ணுங்கள், ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுருங்க. இது வந்துட்டு என்னென்னா இந்த சம் முடிஞ்சோன்னே போடணும். ஏன்னா இதுதான் நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம அது எழுதுகிறோம். ஸோ தெளிவாக எழுதிக்கோங்க. இருப்பு கட்டும் தொகை அப்படிங்கிறதையும் தெளிவாக எழுதிக்கோங்க. ஸோ எடுத்துக்காட்டு 4ல் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். அதுக்கடுத்த வீடியோவில் எடுத்துக்காட்டு 5, 6, 7 எல்லாம் லைனாக பார்ப்போம். எந்த டவுட் இருந்தாலும் எப்போ வேணாலும் கேட்கலாம்.